மணியாய் உச்சங்கம் வளர்த்த செந்தமிழின் தொடரங்கமென அணி செய்யும் அனைத்திந்திய தமிழ் சங்கம் கலையாத கண்ணி தமிழுக்கு இளையான மணிமகுடம் யாழும் குழலும் முழுவும் முழங்கும் அழக தமிழுக்கு ஆய்வரங்கம் எங்கள் அனைத்திந்திய தமிழ் சங்கம் தமிழ் சங்கம் தமிழ் சங்கம் தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் சொல் மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும் ஆழி சூழ் உலகத்தின் உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் சென்னை வேளச்சேரியில் சென்னை மேனாள் மேயர் சைதை துரைசாமி அவர்களின் அம்மா திருமண மண்டபத்தில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடியது. இவ்விழாவில் அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா ஆவடிக்குமார் அவர்கள் தலைமையேற்க பாடலாசிரியரும் மேனாள் அரசவை கவிஞருமான கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் கவியரங்கம், புத்தக வெளியீடு என பல்வேறு நிகழ்வுகள் இனிதாக நடைபெற்றது. இந்த விழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிஞர்களுக்கு கவியரசர் கண்ணதாசன் விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. மேலும் கவியரங்கத்தில் கலந்து கொண்ட பல்வேறு கவிஞர்களுக்கு தென்றல் கவி விருது, கவி நிலவு விருது என விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார்கள். இந்த விழாவின் காட்சிகளை இக்காணொலியில் காணலாம். நிலமடந்தை கிழிகொடுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமேதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியங்கு செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பண்டிசையால் தமிழ் தாய்க்கு வாழ்த்து தெரிவித்த டி.கே.எஸ். கலைவண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் இளங்கவிஞர் செல்வி மாணி தர்சனா அவர்களின் பரதநாட்டிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. தொடக்கி வைப்பதற்காக வழக்கறிஞர் உபேந்திரன் குலபாலன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்ச்சங்கம் கவியரசு கண்ணதாசன் விழாவுக்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அண்ணன் ஆவடிக்குமார் அவர்களை நிறுவனராக கொண்டிருக்கிற அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் அனைத்து தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் உரிய மரியாதையை அவ்வப்போது செய்து வந்தாலும் பாமர மக்கள் எல்லாம் தமிழை உணர்ந்து கொள்ளுகிற வகையில் பாட்டால் தந்த கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு பிறந்த நாள் விழாவை நடத்த வேண்டும் என்கிற முனைப்போடு இங்கே அந்த விழா தொடங்கி இருக்கிறது. அற்புதமான இந்த விழாவில் அருமை பெரியவர் பெருந்தகையாளர் அமுதபாரதி ஐயா அவர்களும் வாசத்திற்குரிய அண்ணன் ஒற்கை பாண்டியன் அவர்களும் மரபு கவிஞர் ஆசான் பாலு கோவிந்தராசன் அவர்களும்
மற்றும் பல்வேறு இருபால் ஆளுமைகள் இங்கே அணிதிரண்டிருக்கிறீர்கள். அனைவரையும் அண்ணனின் சார்பாக இந்த கிடைத்திருக்கிற அற்புதமான வாய்ப்பின் மூலம் வருக வருக, தமிழை போற்றுகிற பணியை தொடர்ந்து செய்க செய்க என்று கேட்டு, அருமை குழந்தை அன்பு தங்கை நிதர்சனா அவர்களின் பரதநாட்டிய விழாவை துவங்கி வைக்கிற வாய்ப்பினை எனக்கு தந்திருக்கிறார்கள். பரதம் என்பதற்கும் கண்ணதாசனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று நான் சிந்தித்து பார்த்தேன். நான் பூம்புகாருக்கு பக்கத்திலே இருக்கிற திருவெண்காட்டை சொந்த ஊராக கொண்டிருப்பதால் எங்கள் பூம்புகாரிலே இருக்கிற சாயவனம் என்கிற ஊரில் வருடந்தோறும் ஒரு விழா நடைபெறும். நாட்டுக்கோட்டை நகரத்தார் விழா என்று சொல்லி அங்கே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக நகரத்தார் விடுதியை வைத்து பட்டினத்தார் திருவிழாவை சாயவனத்திலே நடத்துகிற அந்த பொறுப்பை நாட்டுக்கோட்டை நகரத்தார் மக்கள் ஏற்றிருக்கிறார்கள். எப்படி இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய வாழ்நாளில் புனித பயணத்திற்காக அந்தந்த கடவுளர்களின் ஆலயங்களுக்கு சென்று வருவதை போல நாட்டுக்கோட்டை நகரத்தார் மக்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது பூம்புகாரிலே நடைபெறுகிற அந்த நகரத்தார் விழாவிலே பங்கு பெற வேண்டும் என்று வருவார்கள். ஓய்வு பெற்றிருந்த மறைந்த முன்னாள் நீதியரசர் லட்சுமணன் ஐயா அவர்கள் கூட அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நான் ஏன் இதை இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால், பரதத்திற்கும் கண்ணதாசனுக்கும் என்ன தொடர்பு? கண்ணதாசன் குலத்தவர்கள் இன்றைக்கும் தங்களுடைய முன்னோர்களாக போற்றுகிற ஒருவர் யார் என்று சொன்னால், சிலம்பிலே உள்ள மாசாத்து வணிகனும் அவனுடைய மகன் கோவலனும் எங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த அடையாளத்தோடு, அது சாதி அடையாளம் என்றாலும் கூட அதனாலே பெருமை பேசுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பார்த்து, சிலம்பிலே கண்ணகியை புகழ்கிறான் இளங்கோ, கோவலனுக்கு தனி அறிமுகம் தருகிறான், மாதவியையும் புகழ்கிறார். ஆனால் சிலம்பு தொடங்குகிற இடம் எது? இந்திரா விழா எடுக்கிறார்கள். இந்திரா விழா எடுக்கிற அந்த மண்டபத்தில் பல்வேறு சிறப்புகள், யானை ஊர்வலம், குதிரை ஊர்வலம், பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகிறது. முத்தாய்ப்பாக மாதவி என்கிற ஒரு மங்கையனுடைய நடனம். 26 வயதில் மாதவி ஆடுவதாக சிலம்பிலை குறிப்பிட்டிருக்கிறார்கள். 12 வயதில் அரங்கேற்றம் செய்கிறார்கள். அரங்கேற்ற காதையில் மாதவியினுடைய அற்புதமான நடனம் எது என்று சொன்னால் பரதநாட்டியம். அந்த பரதநாட்டியத்தை மையமாக வைத்துத்தான் 1008 பொன் கழகு கொடுத்து கோவலன் மாதவியை பெறுகிறார். அதன் பின்னாலே சிலம்பு தொடங்கி தொடர்ந்து வழக்குரைக்காதையை சந்தித்து பின்னாலே சேர மகனாலே கண்ணகிக்கு சிலை எடுக்கிற வரலாற்றை நாம் சிலம்பிலே புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என அற்புதமாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிலம்பு தொடர்புடையதாக மாசாத்து வணிகன் மகன் கோவலனுக்கு தொடர்புடையதாக இருக்கிற காரணத்தால் அந்த குளத்திலே வந்து சிறுகூடல் பட்டியலே பிறந்து அற்புதமான கவிதைகளை தமிழகத்திற்கு தந்த கவியரசு கண்ணதாசன் செட்டியார் அவருடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கிற இந்த பிறந்த நாள் விழாவில் பொருத்தமான ஒரு நிகழ்வாக, தொடக்க நிகழ்வாக பரதநாட்டிய அரங்கேற்றம் நிதர்சனாவலை நிகழ்த்தப்படுவது என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது, பொருத்தமுடையது என்று சொல்லி அப்படிப்பட்டதொரு குழந்தையினுடைய பரதநாட்டிய நிகழ்வை, சிலம்பினுடைய பரதநாட்டிய நிகழ்வு தொடர்புடைய குலத்திலே கண்ணதாசன் விழாவிலே இன்றைக்கு பரதநாட்டிய நிகழ்வு ஆகையினாலே அப்படிப்பட்ட நிகழ்வினை தொடங்கி வைக்கிற வாய்ப்பை, அதை தொடங்கி வைத்து உரையாற்றுகிற வாய்ப்பினை வழங்கிய அண்ணன் ஆவடிக்குமார் அவர்களுக்கும் இங்கே அமைந்தாட்டு உரையை கேட்ட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் பணிவு கலந்த நன்றியை உரித்தாக்கி வாழ்க தமிழ் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சூழி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரதநாட்டியம் நிகழ்த்த உள்ள அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் இளங்கவி மாணி தர்சனா அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துரை வழங்கி பரதநாட்டியத்தின் ஒரு சிறு வரலாற்றை நம்மிடையே பகிர்ந்து ஒரு சிறப்புரை ஆற்றிய வழக்கறிஞர் உவேந்திரன் குணபாலன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாம் அவளோடு காத்துக்கொண்டு
இருக்கின்ற பரதநாட்டிய நிகழ்வு. செல்வி தர்சனா அவர்களை வருக, தங்கள் நாட்டியத்தை தருக என்று அன்போடு அழைக்கிறேன். தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தொல்மொழி எங்கள் தமிழாகும், சொல்வளம் காட்டும் வழியாகும். ஆழி சூழ் உலகத்தின் ஆரமாகும். ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். மலையோடு முன் தோன்றி அலையோடு மண் மலர்ந்து விண்முகிலாய் உலகாலும் கருமொழியாய் கண்விழியாய் எழி வடிவாய் நாளும் துளிர்கின்ற சிலை வடிவா. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. வழுவாத நெறியோடு வளர்கின்ற இலக்கணமும், அழியாத புகழோடு தவழ்கின்ற இலக்கியமும், வழி வழியாய் கமழ்கின்ற கலைவளமும், உடல் மொழியாய் தோன்றி நிறைமதியாய் வளர்ந்து புகழுருவாய் செழித்திருக்கும் ஆளுமையும், மொழியாய் முளைத்திருக்கும் முத்தமிழா. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. கத்துக்கடல் கலைத்தாலும் காலமகள் கண்ணின் கருமணியாய், முச்சங்கம் வளர்த்த செந்தமிழின் தொடரங்கமென அணி செய்யும் அனைத்திந்திய தமிழ் சங்கம், கலையாத கண்ணித் தமிழுக்கு நிலையான மணிமகுடம், யாழும் குழலும் முழும் முழங்கும் அழகத் தமிழுக்கு ஆய்வரங்கம். எங்கள் அனைத்திந்திய தமிழ் சங்கம் தமிழ் சங்கம் தமிழ் சங்கம். தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தொல்மொழி எங்கள் தமிழாகும், சொல்வளம் காட்டும் வழியாகும். ஆழி சூழ் உலகத்தின் ஆரமாகும். ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். அனைத்திந்திய
தமிழ் சங்கத்தை உருவாக்கும் போது தாத்தாவோடு இலக்கிய நிகழ்விற்கு வந்த மழலை தனது இசைத்தமிழை பயின்று இசைத்தமிழையும் நம் முன்னே இப்போது இசைத்து பாடி நடனமாடி இருக்கிறார்கள். அந்த வகையில் நமது சங்கம் செய்கின்ற பணியானது அதற்கு சான்றாக தன்னுடைய பெயர்த்திய ஐயா அவர்கள் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அனைத்து இந்திய தமிழ் சங்கமானது தமிழ் பணி அதை எப்போதும் நம் பணி என்று உணர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கவிதை என்றால் புது கவிதை என்ற ஒரு நிலை மாறுகின்ற இன்றைய நாளில் மரபு கவிதை இயற்றுவதற்கும் நாம் பயிற்சி கொடுத்து மரபு பாவலர்களை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையை நோக்கில் கொண்டு நமது பாவலர் கோவிந்தராசு பாலு ஐயா அவர்களை ஆசானாக கொண்டு இணைய வழியில் பயிற்சி வழங்கிக் கொண்டு அதிகப்படியான மரபு பாவலர்களை உருவாக்குகின்ற உன்னத பணியும் அனைத்து இந்திய தமிழ் சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த சங்கத்தை பொறுத்தவரையில் செய்கின்ற அனைத்தும் பதிவு செய்யப்படும், புத்தகமாக அச்சாக்கம் நடைபெறும், உலகெங்கும் பரப்பக்கூடிய ஊடக மையம், இணைய மையம் மற்றும் ஆய்வு மையம் என்று தலைமை இயக்குநர்களை நியமித்து ஒவ்வொரு இலக்குகளையும் அடைகின்ற வரையில் எங்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவர் கலைமாமணி சொல்லி செல்வர் ஆவடி குமார் ஐயா அவர்களுக்கு இந்த நிகழ்வின் சார்பாக நாங்கள் எல்லாம் நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாம் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் கலந்துரையாடி உலாவி இருந்தாலும் இந்த நிகழ்விற்கு முறையாக நம்மை எல்லாம் வரவேற்றிட அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் கவிமாமணி முனைவர் ரேவதி ராதாகிருஷ்ணன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அவையில் வீட்டிற்கும் ஆண்டோர்களையும் சபையில் வீட்டிற்கும் சான்றோர்களையும் அவை விழாவின் சார்பாகவும் ஐயா ஆவடிக்குமார் ஐயா தலைமையின் சார்பாகவும் அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீது ஒளி சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆறு இன்ப போது ஒளி பூந்தாமரையும் பொன்முடி சூடாமணியும் ஒளிய சுடி நீதி ஒளி செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. என்றைக்கும் தமிழையும் தமிழை போற்றும் சான்றோர்களையும் காலத்தால் வென்றவர்களையும் காலத்தால் நின்றவர்களையும் நமது சங்கம் போற்றி விழா எடுப்பது நமது மரபு. அந்த வகையில் கண்ணதாசன் பிறந்த விழாவிற்கான கவியரங்கம் பட்டிமன்றம் அனைத்தும் இணைய வழியிலும் நடத்தப்பட்டது. அவர்களுக்கான விருது சான்றிதழ் மற்றும் தமிழ் சார்ந்தவர்களை சிறப்பிக்கும் வகையில் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்று வருகிறேன். நமது இந்த மொத்த விழாவிற்கும் என்றைக்குமே கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய உழைப்பை போடும் நமது ஐயா ஆவடிக்குமார் ஐயா அவர்களை தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களை முதலில் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். மேலும் காலத்தால் நின்றவர்கள் காலத்தால் வென்றவர்கள், அந்த வகையில் காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன் விழிகளில் நின்றவன் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ. இந்த பாட்டை நாம கண்ணதாசன் தான் எழுதியிருப்பான்னு நினைப்போம். ஏன்னா எந்த ஒரு கருத்து ஆழமுள்ள பாட்டுகளையும் கண்ணதாசன் எழுதியதாகவே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை அவினாசி மணி அவர்கள் எழுதிய பாடல். அது மட்டுமல்ல, இதற்கு உதாரணமாக வாலி அவர்களே கண்ணதாசனை புகழ்ந்து அவருக்கு ஈடான கவிஞர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பாருங்கள். என் அருமை நண்பரும் தங்க
இப்படி எழுத இன்று யாரும் இருக்கிறார்களா என்று கூறினாராம். என்னை பக்கத்தில் வைத்துக் கொண்டே அப்பை நடராஜன் இவ்வாறு சொன்ன போது அதை ஆரவாரித்து ஆமோதித்தார்கள். என் அன்பு சகோதரி மனோரமா அவர்கள் ஒரு பத்திரிகையில் கீழ்கண்டவாறு எழுதினார். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்று கவிஞர் கண்ணதாசன் அற்புதமாக பாட்டை எழுதினார். இப்ப வந்த சினிமாவில் இந்த மாதிரி யாரும் கருத்தோடு பாட்டை எழுதுவது இல்லை என்று ஒரு வினாவை எழுப்பியிருந்தாராம் மனோரமா. பிரபல பட அதிபர் ஜிவி அவர்கள் ஒரு பத்திரிகையில் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நேரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குரலோ என்று ஒரு கண்ணதாசன் பாடல் எழுதினார். இது போல கற்பனை எழுத இப்போது யார் இருக்கிறார்கள் என்று எழுதியிருந்தார். இது குறித்து நான் விசனப்படவில்லை. பேசியவர்களின் வார்த்தைகளால் எவ்வித மனத்தாங்களும் ஏற்படவில்லை. ஏனென்றால் நண்பர் நடராஜன் அவர்களும் மனோரமா அவர்களும் ஜிவி அவர்களும் சிறப்பித்து பாராட்டிய 3 பாடல்களும் கண்ணதாசன் எழுதியவை அல்ல, அடியேன் எழுதியவை. நல்ல பாடல் என்றாலே அதை கண்ணதாசன் எழுதியிருக்க வேண்டும் என்று மேற்கொண்ட மூவரும் நினைப்பதில் தப்பில்லை. வாழை பாட்டு எது, என் பாட்டு எது என்று எனக்கே சில சமயங்களில் தெரிவதில்லை என்று கவியரசர் கண்ணதாசன் பலமுறை பாராட்டியிருப்பதை கவிஞர் நா. காமராசன் கேட்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நான் எழுதுகிற மாதிரியே எழுதியக்கூடியவன் வாழி. இப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு நான் எழுதியிருக்கிற மாதிரி அவன் வேறு ஏதாவது படத்திலே எழுதியிருக்கான சரிபார்த்துக் கொள்ளுதல் என்று இயக்குநர்களிடம் கண்ணதாசன் சொல்வது உண்டா. இப்படி வாழி அவரை புகழ்ந்திருக்கிறார். தன் பாடல் என்று எவருமே நினைக்கவில்லை. அதுவும் கண்ணதாசன் கருத்துள்ள ஆழமான அர்த்தமுள்ள பாடல்கள் எல்லாமே கண்ணதாசனால் மட்டுமே எழுத முடியும் என்று திரைத்துறையினரே நினைத்துக் கொண்டிருக்கும் போது சாமானியர்கள் அதை நினைப்பதில் தவறே இல்லை. அது மட்டுமல்ல, தன்னை மறந்து தொக்கி போனார் கண்ணதாசன் என்று ஒரு நிகழ்வினை சொல்லியிருக்கிறார்கள். அந்த பருவமங்கை துள்ளி குதித்து பந்து விளையாடும் மேடையில் இது நடந்தது ஆதிபராசக்தி படத்திற்கான பாடல் எழுதும் பொழுதுதான். அந்த படத்தில் அபிராமி பட்டர், அதாவது எஸ். பி. சுப்பையா பாடுவதாக வரும் பாடல். இந்த காட்சிக்கு அபிராமி அந்தாதி பாடல்களை தான் பயன்படுத்த முதலில் திட்டமிட்டிருந்தார் இயக்குனர் K.S. பாலகிருஷ்ணன். ஆனால் அவர் எதிர்பார்த்த உணர்ச்சிகள் அதில் வரவில்லை. அழைத்து வாருங்கள் கண்ணதாசன் என்றார். வந்தார் கண்ணதாசன். காட்சியை விளக்கினார் இயக்குனர். கண்ணதாசன் தயாரானார். முதலில் அபிராமி அந்தாதி வரிகளை அப்படியே போட்டுக் கொள்வோம், எழுதி கொள்ளுங்கள். கண்ணதாசன் சொல்ல சொல்ல உதவியாளர் எழுதி கொண்டார். மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் மணிக்கழகே, அணுகாவதவருக்கு பிணியே, இனிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நீ பத்மபாதம் பணிந்த பின்னே. இந்த இடத்தில் பாடலை நிறுத்திய கண்ணதாசன் போதும் அபிராமி அந்தாதி என்றார். கண்களை மூடிக்கொண்டு மௌனமானார் கண்ணதாசன். சில நிமிட அமைதிக்கு பிறகு வந்தது அவரது சொந்த வார்த்தைகள். சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ, எனக்கு இடர் வருமோ. வார்த்தைகள் வந்து விழ விழ அதை பிடித்து எழுத்தில் வடித்துக் கொண்டார் உதவியாளர். கிட்டத்தட்ட 3/4 பாடல் முடிந்துவிட்ட வேலை அது. பாடலின் இறுதி வரிகளாக என்னென்னவோ சொல்லி பார்க்கிறார் கண்ணதாசன். எதுவும் அவருக்கு திருப்தி தரவில்லை. மீண்டும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுகிறார் கண்ணதாசன். அவர் கண்களுக்குள் ஒரு இளம்பெண் துள்ளி குதித்து வந்து பந்து விளையாடுகிறார். அவள் பந்து விளையாடும் அந்த அழகில் சுட்டி போகிறார் கண்ணதாசன். ஆம், திருக்குற்றால குறவஞ்சி பாடல் கண்ணதாசன் கண்களுக்குள் திரும்ப திரும்ப வருகிறது. திருக்குட ராசப்ப கவிராயர் எழுதிய பாடல் தான் திருக்குற்றால குறவஞ்சி. அந்த குற்றால குறவஞ்சியில் வரும் நாயகி வசந்தமல்லி பந்தாடும் அழகை பற்றி சொல்லும் வரிகள் பந்து துள்ளுவதை போல பாடல் வரிகளும் கூட துள்ளும். இதோ அந்த பகுதி. வசந்தவல்லி பந்தடித்தல். செங்கையில் வண்டு கலின் என்று செயற்கையும் என்றாட, இது சங்கம் என்று சிலம்பு புலம்போடு தண்டை கலந்தாட, இது பொங்கை கொடும்பகை வெண்டனம் என்று குழைந்து குழைந்தாட, மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி வந்து பயின்றாடே. இவைதான் குற்றால குறவஞ்சி வரிகள். இந்த பந்து விளையாட்டு பாடலை பற்றி பிடித்துக் கொண்டார் கண்ணதாசன். முதல் 3 வரிகளை வார்த்தை மாறாமல் அப்படியே எடுத்துக்கொண்டு கடைசி வரியை மட்டும் இப்படி மாற்றி முடித்தார். மலர் பங்கையமே உன்னை
உன்னை பாடிய பிள்ளை முன் நிலவு எழுந்தாட விரைந்து வாராயோ எழுந்து வாராயோ கணிந்து வாராயோ இப்படிதான் உருவானது அந்த ஆதிசபராசக்தி பாடல். ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் பாமரன் படிக்காதவன் அனைவரும் வாழ்க்கையின் ரசங்கள் நவரசங்கள் என்போம் அனைத்தையுமே தன் பாடல்கள் மூலம் ஒவ்வொருவரிடம் கொண்டு சென்றவர் கண்ணதாசன். அந்த கண்ணதாசனுக்கு ஐயா விழா எடுத்திருப்பது சிறப்பிலும் சிறப்பானது. அதுக்கு நமது ஆன்றோர் பெருமக்கள் வந்து அனைவரும் நமது விழாவை சிறப்பிப்பது மேலும் சிறப்பானது. அந்த வகையில் நமது விழாவிற்கு இன்று சிறப்பு வருகை தந்திருக்கும் அனைவரையும் சங்கத்தின் சார்பில் அன்போடு வருக வருக என கேட்டுக்கொள்கிறேன், வரவேற்கிறேன். இதில் குத்துவிளக்கேற்றிய அம்மா கவிமாமணி சுப்புலட்சுமி ஆறுமுகம், முனைவர் இ சரள ஆறுமுகம், முனைவர் இளவரசி அவர்களும், எஸ்விஆர் மூர்த்தி படத்திறப்பு விழா நடத்திய எஸ்விஆர் மூர்த்தி அவர்களையும், நமக்கு பரதநாட்டிய விருந்தளித்த செல்வி தர்ஷனா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். அத்துடன் கண்ணதாசனை பற்றி சொல்லும் போது ஐயா சொன்னார், ஆவடிக்குமார் ஐயா சொன்னார், சொல்லாத தத்துவம் இல்லை, சொல்லாவிட்டால் அது தத்துவம் இல்லை. ஆக அவரை பற்றி ஒரே வார்த்தையில் கணித்து சொன்னார். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவர் சொல்லுவார், விவாதம் முடிவதில்லை, முடிந்துவிட்டால் அது விவாதம் இல்லை என்பவர். தத்துவங்களை கண்ணதாசன் போன்றவர்கள், இவர் போன்றவர்கள் மிகவும் யதார்த்தமாக வாழ்க்கைக்கு உதவுவதாக தத்துவங்களை உதிர்ப்பார்கள். ஆனால் அவர்கள் தன் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்வார்கள். தத்துவம் என்ன தன் வாழ்க்கை இருக்கின்றது. அந்த மாதிரி ஐயா அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு தத்துவம் வைத்திருப்பார், எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் வைத்திருப்பார். எல்லா விழாக்களையும் சிறப்புட எடுத்து செய்ய வேண்டும் என்று ராத்திரி பகலாக முனைந்து செய்வார். ஐயா அவர்களை தலைமையேற்கும் ஐயா அவர்களை வருக வருக என உங்கள் சார்பாக வணங்கி வரவேற்கிறேன். அடுத்தது வழக்கறிஞர் கண்ணதாசன். வரவேற்கும் நமது சிறப்பு விருந்தினர்களையும் வந்திருக்கும் விருந்தினர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கறிஞர் காந்தி கண்ணதாசன், கண்ணதாசனின் புதல்வர். கண்ணதாசன் தனது பிள்ளைகளை பற்றி எழுதும்போது எழுதியிருந்தார் ஒரு பாட்டில், பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அது 8 பிள்ளை பெற்ற போதும் போர் போட்டவன் யாரடா. ஒவ்வொரு மனிதனுக்கும் துயரம் வந்து அவனுடைய மனசாலதான் துயரம், வாழ்க்கையை துயரம் இல்ல, மனதான் வேதனையும் ரோதனையும் தர்றது அப்படிங்கிறாரு. அந்த விதத்துல தன்னுடைய பையனை கட்டி காப்பாற்றி இந்த அளவுக்கு கொண்டு வந்து வழக்கறிஞரை வளர்ந்திருக்கார், யாருடைய தயவும் இல்லாமல். அவர் வழக்கறிஞர் காந்தி கண்ணதாசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். முனைவர் TKS கலைவாணன் அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன். நல்லாசிரியர் முனைவர் மாசிலாமணி நெறியாளர் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன். கவியரங்க தலைமை அமர்வுகளாக இங்கே வந்திருக்கக்கூடிய பாவலர் மாமணி கோவிந்தநாதன் பாலு ஐயா அவர்களையும், கவிமாமணி மைதில் தயாளன் அவர்களையும், முனைவர் நெய்விதல் நாடன் அவர்களையும், கவிமாமணி கேத்தனி மெட்டில்டா அவர்களையும் உங்கள் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் நமது விழாக்களில் எல்லாவற்றிலும் பிரதான விருந்தினராக வந்திருக்கும் நமது ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அமுதா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை, முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். மேலும் நமது சங்க உறுப்பினர்கள் தன்னுடைய தளர்வான வயதிலும் பெங்களூரிலிருந்து இங்கு புறப்பட்டு வந்திருக்கும், விடிய விடிய பயணம் செய்து நமது விழாவுக்காக வந்து சிறப்பித்திருக்கக்கூடிய நமது சங்க உறுப்பினர் அனைவருமே இன்றைக்கு அவங்கவுங்க இடத்துல இருந்து வந்தது கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு மறியல் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அதுல வந்தவங்க எல்லாம் சிரமப்பட்டு தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி வெளியூர்ல இருந்து இரவு பயணம் பண்ணி இன்னைக்கு விடிஞ்சு நம்மளுடைய இதுக்கு வந்து காலகாலத்துல வந்து நம்மளெல்லாம் சிறப்பிக்கக்கூடிய மைசூர் கண்ணன் ஐயா அவர்களையும், குளத்தை வேலுப்பிள்ளை அவர்களையும், தாமரை செல்வன் ஐயா அவர்களையும், இன்னும் மற்றும் அனைவரையும் உங்கள் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி மகிழ்ச்சி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய
தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் கவிமாமணி முனைவர் ரேவதி ராதாகிருஷ்ணன் அம்மா இன்று ஒரு நாள் முழுவதும் பேசினாலும் பேசிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவர். இருந்தாலும் ஒரு சுருக்கமான முறையில் நமக்கு ஒரு வரவேற்புரை நல்கி இருக்கிறார்கள். அம்மையார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் கர்நாடக மாநில அமைப்பாளர் தலைவர் தமிழ் திரு SVR மூர்த்தி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வழக்கறிஞர் விவேந்திரன் குணபாலன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வரவேற்புரையின் போது அம்மா அவர்கள் கூறியிருந்தார்கள், இந்த அமைப்பின் மூலம் ஒவ்வொரு தமிழ் ஆளுமைகளுக்கும் விழா எடுப்பது வழக்கு என்று கூறியிருந்தார்கள். ஆம், உண்மையில் அதுதான். பிடித்தவர் பிடிக்காதவர், வேண்டியவர் வேண்டாதவர் என்றெல்லாம் எண்ணாது. எவரெல்லாம் தமிழுக்கு உழைத்தார்களோ அவரெல்லாம் இங்கு பாராட்டப்படுவார்கள், அங்கீகரிக்கப்படுவார்கள் என்ற நிலையில் இதே நிலைதான் நமக்கும் நாளை என்பதை உள்ளத்தில் கொண்டு ஒவ்வொரு தமிழ் நிகழ்விற்கும் அனைவரும் வருகை புரிய வேண்டும். ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்தல் என்பது எவ்வளவு பெரு காரியம் என்பது அது அந்த நிலையில் இருக்கின்றவர்களுக்கு மட்டுமே தெரியும். நாம் படைத்த உணவை அருந்துவதற்கு அழைக்கிறார்கள், நாம் அதற்கும் இசைவு கொடுக்கவில்லை என்றால் நாம் இருந்தென்ன லாபம்? எனவே அனைவரும் உரிய நிகழ்வுகளுக்கு உரிய நேரத்தில் வருகை புரிந்து அனைத்து நிகழ்வுகளும் பங்கு கொள்ள வேண்டும். நாமெல்லாம் நேரடியாக சந்திக்க வாய்ப்பு இல்லை என்று கருத்தில் கொண்டுதான் இணைய வழியாகவும் ஐயா நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனை பதிவு செய்து மறு நீளமும் நமக்கு நாம் பேசியதை இட்டு காட்டுகிறார்கள். ஏனென்றால் நாம் என்ன தவறு செய்திருக்கிறோம், அந்த உரையில் அந்த கவிதை வழங்கும் போது நாம் எந்த வகையில் வழங்கி இருக்கிறோம் என்பதை நாம் திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அந்த பதிவு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கண்ணதாசனுக்கு விழா கவியரங்கம் நடத்தி இருக்கிறார்கள் என்பது உலக அரங்கில் கொண்டு சேர்க்கின்ற ஊடகமாக இந்த தமிழ் ஊடகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நமது. அந்த வகையில் நாம் எல்லாம் பேறு பெற்றவர்கள். நம்மை எல்லாம் ஊக்குவித்து ஒவ்வொரு நிகழ்விலும் நம்மை செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஆவடி குமார் ஐயா அவர்கள் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று தலைமை உரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் 98வது பிறந்த நாள். தொடர்ந்து பிறந்த நாட்களை கொண்டாடி கொண்டிருப்பதால் நமக்கு அவர் எப்பொழுதும் அவர் விழாக்கள் எல்லாம் அவருடைய பிறந்ததற்கும் பெருமையை சாற்றுகிற விழாவாக இருக்கின்ற காரணத்தால் கண்ணதாசன் விழா என்றாலே அது என்றைக்கு என்பது ஒரு கணக்கில் யாரும் எடுத்துக் கொள்ளுவதில்லை. அதனால்தான் இதிலும் நாம் ஆண்டை குறிப்பிடாமல் கண்ணதாசன் விழா என்று அறிவித்தோம். பொதுவாக விழா எடுப்பதென்பது இங்கே நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் பிரச்சார செயலாளர் நல்லாசிரியர் விருதை தமிழ்நாடு அரசிடமிருந்து பெற்றிருக்கின்ற தூய தமிழ் பற்றாளர் விருதை பெற்று ஒரு சிறப்பையும் அடைந்திருக்கின்ற அருமை சகோதரர் சாமா மாசிலாமணி அவர்கள் அனைத்து இந்திய தமிழ் சங்கம் தொடர்ந்து விழாக்களை எடுப்பது என்பதும் தமிழ் அறிஞர்களை பாராட்டுவது என்பதும் இயல்பாக நடக்கின்ற ஒன்று என்பதை பெருமிதத்தோடு சொன்னார். அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தை பொறுத்தளவில் தமிழுக்கு ஆற்றுகின்ற பணி என்பதை விட தமிழுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்ற உணர்வோடு பல செயல்களை செய்து வருகிறோம். தக்கவர்களை தக்க நேரத்தில் தக்க வகையில் பாராட்டுவது என்பது அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தினுடைய அடிப்படை கொள்கையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் தான் அதனுடைய சிறப்பு என்பது இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற இன்னும் வருகை தர இருக்கின்ற பெருமக்களுடைய
முகங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு எடுத்துக்காட்டாக தான் இங்கே கவிதை உறவின் வழியாக கவிதைகளை ஒருங்கிணைத்து கவிதைகளுக்கென்று ஒரு களத்தையும் அவர்கள் நிலைத்த புகழை பெறுவதற்கு ஒரு பத்திரிகையும் தொடர்ந்து நடத்தி கவிதைகளின் வழிகாட்டியாக கவிதைகளின் காப்பாளராக விளங்குகின்ற மரியாதைக்குரிய ஐயா கலைமாமணி ஏர்வாணி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வருகிறார். நான் இதை மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் அவருடைய பெயர் இந்த அழைப்புகளில் எந்த இடத்திலும் இல்லை என்பதை இங்கே கவனித்திருப்பீர்கள். ஆனால் அவர் அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் பணிகளில் இருக்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தை புரிந்து கொண்ட காரணத்தால் இந்த விழா நமக்கான விழா என்ற உணர்வோடு அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார். அதற்காக அவரை நான் தலைவணங்கி வரவேற்கிறேன். ஏனென்றால் அனைத்து இந்திய தமிழ் சங்கம் மரியாதைக்குரிய அருமை தம்பி சாமா மாசிலாமணி அவர்கள் குறிப்பிட்டதை போல தமிழறிஞர்களுக்கு தக்க வகையிலெல்லாம் சிறப்பு செய்கின்ற பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். விருது கொடுப்பது, பாராட்டுவது என்ற நிலையில் மட்டுமல்லாமல் அவர்களுடைய விழாக்களை கொண்டாடுகின்ற சிறப்பையும் தகுதியையும் அனைத்து இந்திய தமிழ் சங்கம் வளர்த்து வந்திருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் மரியாதைக்குரிய ஐயா ஏர்வாடியார் அவர்களுக்கு அவருடைய 75வது பிறந்த நாளை பவள விழாவாக அனைத்து இந்திய தமிழ் சங்கம் கொண்டாடியது. அந்த உணர்வுதான் அவரை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. தனக்காக இந்த அமைப்பில் இருக்கின்ற தமிழறிஞர்கள், நம்மோடு இருக்கின்றவர்கள் நமக்காக விழா எடுத்து கொண்டாடிய அந்த அமைப்பு இங்கே விழா நடத்துகிறது. நாம் வீட்டில் இருக்க முடியாது என்று இங்கே வந்து நம்மோடு அமர்ந்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன். அவருக்கு மட்டுமல்ல, புதுவை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் கலைமாமணி புதுவையில் முத்து ஐயா அவர்கள் விழாவை பவள விழாவை நடத்தினோம். அதனுடைய விளைவு அவர் நேற்றைக்கு எங்கள் இடத்தில் கேட்கிறார், எங்களுடைய ஏன் அடைக்கவில்லை? இது எதை குறிப்பிடுகிறது என்றால், அவர்கள் நாம் அடைக்காமலே வருகின்ற ஒரு எண்ணத்தை சிலர் அடைத்தாலும் போக மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அடைக்காமலே வருகின்ற ஒரு இணக்கத்தை அனைத்து இந்திய தமிழ் சங்கம் உருவாக்கி இருக்கிறது என்பதில் நாம் எல்லாம் பெருமைப்பட உரிமை உண்டு. அந்த வகையில் அதை போல இந்த விழாவில் நான் பங்கேற்கின்ற பொழுது, நீங்கள் எல்லாம் கலந்து கொள்கின்ற பொழுது ஒரு சோகத்தை என்னால் உணர முடிகிறது. இதற்கு முன்பு இங்கே நடந்த அனைத்து இந்திய தமிழ் சங்க விழாவில் நம்மோடு இணைந்து நின்று, இன்னும் கேட்டால் நம்மை விட கூடுதலாக ஒரு இயல்பானவராக இணக்கமானவராக இருந்து இந்த விழாவில் அனைத்து இந்திய தமிழ் சங்க விழா எங்கிருந்தாலும் அந்த விழாக்களில் எல்லாம் முன்னிருந்து முதல்வராக நின்று பணியாற்றிய பெருங்குளவர் செம்மங்குடி துரையரசன் அவர்கள் நம்மை வெட்டித்திருக்கிறார்கள். இது துயரம்தான், சோகம்தான் என்றாலும் அவருக்கும் நாம் இரங்கல் அவருடைய திருவள்ளூரை நடத்தினோம். இப்படி ஒவ்வொரு நிகழ்விலும் அதை அனைத்து இந்திய தமிழ் சங்கம் தமிழ் அறிஞர்கள் அனைவரோடும் இணக்கமாக இருக்கிறது என்பதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன். அந்த வகையில் மரியாதைக்குரிய பெருங்குளவர் செம்மங்குடி துரையரசன் தொண்டைமான் அவர்களுடைய மரணத்திற்கு, அவருடைய இறப்பிற்கு, அவரை நம்மை விட்டு பிரிந்ததற்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் வருகின்ற திருவிழாக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி தந்திருக்கின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தில் அம்மா தமிழ் பீடம் துணை தலைவர் என்னுடைய மரியாதைக்குரிய அருமை சகோதரி
கவிமாமணி சுப்புலட்சுமி ஆறுமுகம் அவர்களே, அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் அமைப்பு செயலாளர், பெங்களூர் கிறிஸ்து பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் அருமை சகோதரி முனைவர் பி சரண ஆறுமுகம் அவர்களே, அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரி மூளைப்பட்டறை முனைவர் இளவரசி அவர்களே, இங்கே வருகை வந்து திருவிழாக்கு ஏற்றிருந்த திருப்பணியை செய்திருக்கின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் புதுவை மாநில அமைப்பாளர், தேசிய விருது பெற்ற மன்னாங்கட்டி அம்மாள் அவர்கள், இந்த நிகழ்ச்சியை நடத்திய கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல்களை அடிப்படையாக வைத்து நடத்திய காலம் என்னும் நதியிலே என்ற கவிதை அரங்கேற்றத்தில் ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அடித்தளம் அமைத்து தந்திருக்கின்ற நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள், அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர், என்னுடைய போற்றுதலுக்கும் வாழ்த்துக்கும் மரியாதைக்கும் உரிய கவிமாமணி ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களே, அதை போல் அவரோடு இணைந்து ஒருங்கிணைப்பு பணியில் சிறப்பாக செய்து முடிந்திருக்கின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் செங்கற்பட்டு மாவட்ட தலைவர் கவிமாமணி எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் ராணிப்பேட்டை மாவட்ட அமைப்பாளர் நல்லாசிரியர் மாமணி அருமை சகோதரி கேத்ரின் மெட்டில்லா அவர்களே, அவர்களை போலவே இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்து இந்த நிகழ்ச்சி உருவாவதற்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கும் காரணமாக விளங்குகின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கவியரசர் கண்ணதாசன் படத்தை மரியாதைக்குரிய அருமை செல்வம் ஐயா ஏர்வாடியார் அவர்கள் முன்னிலையில் திறந்து வைத்திருக்கின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் கர்நாடக மாநில தலைவர் சைவ சித்தாந்த ரத்தினம் தன்னுடைய திறமையை, தன்னுடைய ஓய்வு பணியை வங்கியில் மேலாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். பெங்களூரில் இருந்து கொண்டிருந்தாலும் தமிழ் அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களுடைய பிறந்த நாட்கள், சிறப்புகள் என்று எல்லாவற்றையும் நாள்தோறும் இணையங்களில் சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தி தன்னுடைய தொடர் பணியை தமிழ் பணியாக செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா எஸ்பிஆர் மூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகிறது. அவருடைய நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்த இருந்தாலும் காலையில் தமிழ் தாய் வாழ்த்தை பாடி நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருப்பவர் மரியாதைக்குரிய ஐயா EKS கலைவாணன் அவர்கள். அவருடைய தந்தையார் தொடங்கிய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் EKS குடும்பத்தினுடைய வழித்தோன்றல் என்றாலும் தன்னுடைய தனித்துவத்தின் வழியாக தன்னுடைய தனி முத்திரையை பெற்றிருப்பவர், தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதை பெற்றிருப்பவர், சிறந்த இசை கவிஞராக பாடல்களை இசை நயத்தோடு பாடுவதில் தனக்கென்று ஒரு தனி இடத்தையும் சிறப்பையும் பெற்றிருப்பவர். இப்படி பல சிறப்புகளை பெற்ற மரியாதைக்குரிய ஐயா முத்தமிழ் இசை திலகம் என்று இசை கலைஞர்களால் பாராட்டப்படுகின்றவர் மரியாதைக்குரிய ஐயா EKS கலைவாணன் அவர்கள் இங்கே வருகை தந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள்.
அதற்காக அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவர்களைப் போலவே இன்றைக்கு இந்த நிகழ்வில் கவியரங்குக்கு தலைமை ஏற்பதற்காக 3 கவி தலைமைகள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். முதல் அமர்வின் தலைவராக ஐயா பாலு கோவிந்தராசன் அவர்கள். இவரிடத்திலே நான் பார்க்கின்ற சிறப்பு என்றால், மற்றவர்கள் நாம் கற்போம், கற்றிருப்போம், கற்கவில்லை என்றாலும் கற்றதாக நடித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அதை மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதில்லை. ஏனென்றால் தனக்கு வந்த திறமை அல்லது ஆற்றல், தன்னிடத்தில் இருக்கின்ற சிறப்பு மற்றவர்களுக்கு ஒட்டிக் கொள்ளப் போகிறது என்கின்ற எண்ணத்தில் அதிலிருந்து விலகி நிற்போம். ஆனால் நம்முடைய பாவல மாமணி கோவிந்தராசன் பாலையா அவர்கள் தான் கற்றதை, தான் பெற்றதை மற்றவர்களுக்கு கற்பிக்கின்ற ஒரு மன பலம் பெற்றவர். அந்த வகையில் அனைத்து இந்திய தமிழ் சங்கம் இன்றைக்கு நடத்துகின்ற எழுதவா என்கின்ற தொடர் வகுப்பை அவர் நடத்தி இணைய வழியில் இன்றைக்கு பல்வேறு வகையான பாடல் வரிசைகளை, பாடலுடைய தனித்துவத்தை, அந்த பாடலுடைய சிறப்பை, அதனுடைய நோக்கத்தை, அதனுடைய கையாளுகின்ற முறையை, அதனால் கிடைக்கின்ற ஓசை லயத்தை தெளிவுபட இன்றைக்கு விளக்கிக் கொண்டு ஏறத்தாழ 48 வகுப்புகள் முடிந்து இன்னும் 2 வகுப்புகள் 50வது வகுப்புக்கு பிறகு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துடைய தமிழ் துறையோடு இணைந்து தேர்வு நடத்தி சான்றிதழ் பாவலர் என்கிற சான்றிதழை வழங்கியிருக்கிறோம். ஏனென்றால் பாவலர் என்றால் அடிப்படையே தெரியாமல், அதனுடைய இலக்கணம் புரியாமல், எதையாவது எழுதுவதை எல்லாம் பாடல் என்று நாமே கருதி கொண்டு நாம் பாவலர் என்று பெயரையும் போட்டுக் கொண்டு, இன்னும் சொல்ல போனால் பாவலர் சக்கரவர்த்தி என்று கூட முடிசூட்டிக் கொண்டு அழைக்கிறோம். இந்த நிலை தொடரக்கூடாது என்பதற்காக மற்றவர்களை பயிற்றுவிக்க வேண்டும், அவர்கள் பயிற்சி பெற வேண்டும் என்று அனைத்து இந்திய தமிழ் சங்கம் செய்த முடிவுக்கு அவர் துணையாக நின்று இன்று வரை சிறப்பான வகையில் அதை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து அவரை நான் வரவேற்கிறேன். அடுத்த அமர்வின் தலைவராக இருப்பவர் மரியாதைக்குரிய முனைவர் நெய்தல் நாடன் அவர்கள். புதுவை தமிழ் சான்றோர் பேரவை என்கிற அமைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர். பள்ளியிலும் கல்லூரியிலும் ஆசிரியராக இருந்து சிறப்பான பணிகளை செய்து அதை நிறைவு செய்ததற்கு பிறகு இன்றைக்கு தமிழ் பணியை தலையாக பணியாக, இன்னும் சொல்ல போனால் தொடர் பணியாக, அதுதான் முதன்மை பணியாக இன்றைக்கு செய்து கொண்டிருப்பவர். பல்வேறு நூல்களை படைத்திருப்பவர். இன்றைக்கு பல்வேறு மரபு பணிகள் பயிற்சிகளை நடத்தி கொண்டிருப்பவர். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தமிழை புதுவை மாநிலத்தில் வளர்க்கின்ற தகவலை சார்ந்த பெரியோர்களின் ஒருவராக விளங்கிக் கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட சிறப்புக்கும் பெருமைக்கும் உரிய முனைவர் நெய்தல் நாடன் அவர்கள் ஒரு அமர்வுக்கு தலைமை தாங்க இங்கே பணியாற்றினார். அடுத்து 3வது அமர்வுக்கு தலைமை ஏற்றிருப்பவர் கவிமாமணி மைதிலி தயாரான அவர்கள். நினைத்த காரியத்தை நினைத்தவாறு செய்கின்ற நல்ல நெஞ்சம் பெற்றவர். அவர் திருச்சியிலே அவர்களுடைய குடும்பத்தில் தமிழன் கவிதாலயம் என்கின்ற குடும்பத்திற்கு 2வது ஆண்டு விழாவை திருச்சியிலே நடத்தினார். அதில் பங்கேற்று சிறப்பிக்கின்ற வாய்ப்பையும் எனக்கு வழங்கினார். அதற்காக நான் அவரை அழைக்கவில்லை. ஆனால் நான் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கிறேன். அனைத்து இந்திய தமிழ் சங்க நிகழ்ச்சிகளே நடந்திருக்கிறது. ஆனால் எந்த நிகழ்ச்சியிலும் யாரும் செய்யாத சிறப்போடு அதை நடத்தினார். காலையில் மேடையிலே ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்கள் குடும்பத்தோடு தமிழறிஞர்களை பாராட்டி அவர்களிடமிருந்து சிறப்பை பெற்று ஒவ்வொன்றையும் மிக நேர்த்தியாக செய்தார். அவர் எந்த வகையிலும் அந்த தமிழ் மரபு மாறாமல் தமிழ் பண்பாட்டை நிலைநிறுத்துகின்ற வகையில் அந்த விழாவில் ஒரு மிகப்பெரிய சிறப்பை வருபவர்களை சிறப்பிப்பதாக இருந்தாலும், அந்த வந்தவர்களை அவர்களுக்கு சிறப்பு செய்வதாக இருந்தாலும் அந்த சொற்களை கூட அவர் தேர்ந்தெடுத்து அந்த விழாவை நடத்தினார்.
அதை பார்ப்பதற்கு பிறகு இவர் அனுபவம் அதிகமில்லை என்றாலும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்பிக்கின்ற ஒரு நிலையில் இந்த விழாவை நடத்தியிருக்கிறார் என்ற பெருமிதம் எனக்கு ஏற்பட்டது. அதனுடைய விளைவாகத்தான் அவரை இந்த அமர்வுக்கு தலைமையேற்க அழைத்தோம். அவரும் வழி தந்திருக்கிறார். தஞ்சாவூரில் இருந்து தஞ்சாவூர் என்றாலே தமிழுக்கு சிறப்பு செய்வது. ஆனால் அந்த சிறப்புக்கு சிறப்பாக இருப்பது இளங்காடு. இளங்காட்டில் இருப்பவர்கள் எல்லாம் கவித்துவம் மிக்கவர்கள், படிக்காதவர்கள் கூட கவிதை பாடுகின்ற பலம் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட இளங்காட்டிலிருந்து அருமை சகோதரி கவிமாமணி மைதிரி தயாரானவர்கள் இங்கே வழி தந்திருக்கிறார். அவரை வரவேற்று நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் மேலாள் அரசவை கவிஞர் அண்ணன் முத்துலிங்கம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சில நொடிகளின் வந்து விடுவார். வாழ்த்துரை வழங்க இருக்கிறார். அவரை போலவே வாழ்த்துரை வழங்குவதற்காக ஓவிய கவிஞர் என்று உலகம் போற்றுகின்ற அமுதோன் என்று ஓவியத்தில் உணர்வுள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கும் நினைத்து பார்க்கின்ற ஒரு மாபெரும் கவிஞர் ஓவியர். அவரை பற்றி நான் சொல்லுவதென்றால் அமுதோன் என்று இன்றைக்கு கூட நம்முடைய கடந்த கால இலக்கிய பத்திரிகைகளை பார்த்தால் அல்லது இன்னும் சொல்ல போனால் பல பத்திரிகைகளில் அவருடைய படங்கள் இருக்கும். உங்களுக்கு தெரியும், கல்கி தொடராக மதியம் செல்வம் அவருடைய ஓவியங்கள் வரும். அவருடன் உதவியாளராக இருந்தவர். மதியமோடு அவரிடமிருந்து ஓவிய பயிற்சி பெற்றவர். அதை தொடர்ந்து பணியாற்றியவர். சரி, இதற்கும் கண்ணதாசன் விழாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். கண்ணதாசன் அவர்கள் தேடி போய் அழைத்து வந்தவர். இவருக்கென்று ஒரு அலுவலகம் வைத்து கண்ணதாசன் இதழை நடத்துகின்ற பொழுது இவருடைய ஓவியங்களை வைத்துத்தான் அந்த கண்ணதாசன் சிறப்பு பெற்றது என்பது இன்றைக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இவருக்கு ஏற்படுத்தி தந்த அந்த அலுவலகம் என்பது இன்றைக்கும் இருக்கிறது. அந்த வகையில் எல்லாம் கவியரசர் கண்ணதாசன் தேடி போய் கார் அனுப்பி அழைத்து சிறப்பு செய்தவர். இவருடைய ஓவியங்கள் மீது அவருக்கு இருந்த ஈடுபாடு, இவருடைய ஓவியங்கள் அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியது என்பதால் அவருக்கு அந்த சிறப்பை செய்தார். எனவே கண்ணதாசனோடு ஏழத்தான 15-16 ஆண்டுகள் உதவியாளராக அவருடைய ஓவியராக இருந்து கண்ணதாசன் இதழை அவர் நடத்துகின்ற பொழுது அதில் முழுமையான பணிகளை செய்தவர் மரியாதைக்குரிய ஐயா அமுதோன் என்று அழைக்கப்படுகின்ற கவிஞர் அமுத பாரதி அவர்கள் அண்ணன் முத்துலிங்கம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆக கவியரசர் கண்ணதாசன் அவர்களோடு ஐயா அமுத பாரதி அவர்கள் அமுதோன் என்ற பெயரில் ஓவியங்கள் அவர் கண்ணதாசன் இதழில் தொடர்ந்து எழுதுகின்ற பொழுது அவருடைய உதவியாளராக இருந்தது மட்டுமல்லாமல் பல்வேறு நேரங்களில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று அவருக்கு இணக்கமாக இருந்தவர். அந்த வகையில் ஐயா அமுத பாரதி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பது சிறப்பினும் சிறப்பாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் ஒரு சிறப்பான எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து சிறப்பித்த அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். அண்ணன் முத்துலிங்கம் அவர்கள் இன்றைக்கு வாழுகின்ற கவிஞர்களில் முதன்மையானவர். சிறப்பிலும் சிறப்பாக இன்றைக்கும் திரைப்படத்துறையில் இலக்கிய நயத்தோடு பாடல்களை எழுதுகின்றவர். அது மட்டுமல்லாமல் எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் அடுத்தவர்களை படிக்காமல் திரையுலகில் தன்னுடைய திறமையால் நிலைத்து நின்றிருப்பவர். இன்றைக்கு ஒரு பாடல் எழுதிவிட்டால் உடனே அவர்கள்
தங்களுக்கு நிகரானவர்கள் இல்லை, கவி சக்கரவர்த்தி, கவி கம்மன் என்றெல்லாம் தனக்குத்தானே பெயர் சொல்லிக் கொண்டு அதற்கு அவர்களிடையே விளம்பரம் தேடிக்கொள்ளுகின்ற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். இவர் மனிதரில் மேம்பட்டவர் என்பதால் அவர் கவிஞர் முத்துலிங்கம் என்பதை தவிர வேறு அடையாளத்தையே பயன்படுத்துவதில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் தமிழ்நாடு அரசின் கவிமாமணி விருது பெற்றவர், பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்றவர். அதை கூட வெளியிலே சொல்லுவதில்லை, அதனால் வெளியிலே யாருக்கும் தெரிவதில்லை. இது மட்டுமா என்று கேட்டால், தமிழ்நாட்டில் மேலவை உறுப்பினராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நியமிக்கப்பட்டு பணியாற்றினார். பேரவையில் தமிழின் பிரதிநிதியாக இருந்தவர். அது மட்டுமா என்றால் அதற்கு மேல் தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞராக கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு பிறகு, அதனைத் தொடர்ந்து புலவர் புலவிப்பித்தன் அவர்களுக்கு பிறகு அருமை அண்ணன் முத்துலிங்கம் அவர்கள் தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞராக 3 ஆண்டுகள் சிறப்பு பெற்றவர். அவருக்கு பிறகு அந்த சிறப்பு யாருக்கும் கிடைக்கவில்லை, இனி கிடைக்குமா என்கின்ற நிலையும் இல்லை. எனவே இறுதியாக நிறைவாக அந்த பணியை செய்து அரசவை கவிஞராக இன்றைக்கும் இருப்பவர் அண்ணன் முத்துலிங்கம் அவர்கள். அவரை அழைத்தவுடன் சொன்னவுடன் எப்பொழுது வர வேண்டும், நீங்கள் அழைத்து நான் வராமல் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை உங்கள் அனைவரின் சார்பில் வரவேற்கிறேன். அதற்காக நன்றி கூறுகிறேன். இன்றைய காலை அமர்வில் வந்திருக்கின்ற அனைவரையும் நம்முடைய அருமை சகோதரர் தமிழ்ச்செல்வர் விருது பெற்ற முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இப்படி பல பெருமக்கள் ஒவ்வொருவரையும் நான் சொல்லிக் கொண்டிருந்தால் அது நானே காலத்தை கடத்தியவன் என்ற பணிக்கும் ஆளாக நேரிடும் என்ற காரணத்தால் வந்திருக்கின்ற தமிழ் அறிஞர்கள், சான்றோர்கள் அனைவரையும் நான் வணங்கி வரவேற்கிறேன் என்ற செய்தியை மட்டும் சொல்லி தொடர்ந்து நாம் நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். சற்று காலதாமதமாக நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம். அதனால் காலத்தின் அருமை கருதை என்னுடைய கருத்துக்களை நிறுத்தி இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக கவியரங்கத்தை தொடங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகின்றேன். என்ன நேயர்களே, கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்தநாள் விழா காட்சிகளை கண்டு ரசிச்சீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது போன்ற தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை நீங்க விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே காண கழகமுரசு தமிழ்காட்சி உலகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவங்களையும் கழகமுரசு தமிழ்காட்சி ஊடகத்தோட சப்ஸ்கிரைபரா மாத்திடுங்க. இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணி எப்பொழுதும் தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளுக்கான கழகமுரசு தமிழ்காட்சி ஊடகத்தோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.